ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம மீஷோவில் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேங்க. அதை தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் பையன் வந்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. போன டைம் எங்கள் பாப்பா பண்ணாங்க இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. சரி வா தம்பின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதும் பாருங்கள், அவன் கை துருத்துன்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம். எடுக்கிறதுக்காட்டியும் நான் எடுக்கிறேன்னாங்க. சரி இது தம்பி நம்ம எடுத்துகிட்டு மெதுவாக பார்க்கலான்னு சொல்லிட்டு நானே ஓப்பன் பண்ணேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, எங்கள் பாத்ரூமில் வந்து டைல்ஸுங்க, ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். அதனால் வந்துட்டு கழுவுறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால் இதை நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன், நல்லா இருந்தது. இது வந்து ஸ்டீல் தான். இது நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் 2 டைம் ஆர்டர் போட்டிருந்தேன் மீஷோவில். அது ரெண்டுமே எனக்கு வந்து கொலாபரேஷனாக வந்துச்சு. இது எப்படி வருதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, இது எனக்கு வந்து வாங்கினதுலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இது நம்ம பாத்ரூம் கழுவி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. எந்த ஒரு டேமேஜ் பீசஸும் எதுவுமே இல்லை. இதை பார்த்தோன்னே நான் வந்து பயந்துட்டேன், என்னடா உடஞ்சிருக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா இந்த ஹோலில் நம்ம அதை மாட்டணும். முன்னாடி பாருங்கள், இது வந்து ஸ்டீல் கிடையாது, ஆனால் ஸ்டீல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தது. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. அப்புறம் பின்னாடி வந்து எல்லோ கலர் வந்து தண்ணிலாம், அதை கழுவிட்டு தண்ணியெலாம் இப்படி வடித்து விட்டுட்டோம்னா நல்லா காஞ்சிடலாம். அதுக்கு இந்த ஹோலில் தான் வந்து அது மாட்டணும். எல்லோ கலரில் நான் ஓப்பனில் இது வந்து நல்லா மாட்டணும். நானும் மாட்டணும் ட்ரை பண்ணவே முடியல. அந்த ஹோல் வந்து அதில் வந்து போய் மாட்டவே முடியல. நான் போச்சு ஏதோ ஆயிடுச்சின்னு நினச்சிட்டேன். அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெஸ் பண்ணேன். அப்போவும் போகவே இல்லை. அதுக்கு பிறகு எங்கள் தம்பி கொடுங்க நான் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இரு தம்பி நான் போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி நல்லா அழுத்தி பார்த்தேன், நல்லா போய் மாட்டிக்கிச்சு. அது எதுக்குன்னா, நம்ம சைடில் இப்படி திருப்பி பண்ணணும் அப்படின்னா அது வளைவறதுக்காக நடுவில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள், மாட்டிக்கிச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. போட்ட பிறகு தான் தெரியுது. இந்த பக்கம் வளைச்சி நம்ம கழுவிக்கலாம். அப்புறம் நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டீல் தாங்க, நல்லாயிருக்கு. ஸ்டீல்னால் ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் வளையாத மாதிரி நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டீல் வந்து அதில் போட்டு நல்லா திருவி விடணும். அப்புறம் அதுக்கு பிறகு அந்த ஸ்டீல் எடுத்து திருவி விட்டு நல்லா ஸ்டிக் மாதிரி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் எடுத்து மாட்டிட்டோம்னா நம்ம வீடு துடைக்கிற ஸ்டிக் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். அவ்வளோ பெருசு இல்லைனாலும் நல்லா, அதோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. வீடு துடைக்கிற ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நல்லா இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹைட்லலாம் இதெல்லாம் நல்லா வச்சு க்ளீன் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.